இந்த சுடர் இப்போ தப்பிச்சுட்டோம் அப்படின்ற மாரி சொல்லி ரொம்பவும் ஹேப்பியா இருந்துட்டு இருக்கிறது, உண்மையிலேயே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது உண்மையிலேயே இப்போ நம்ம மல்லிய வந்து இப்போ இங்கருந்து நம்ம தொரத்திட்டோம். இனிமே நம்ம ஹேப்பியா இருக்கலாம். அப்படி இப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம மல்லிய வந்து இங்கேயே இருக்க வைக்கிறதுக்கு ஒரு சில ஏற்பாடுகள்லாம் நடக்குது. பட் இருந்தாலும் கதிரேசன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், "இங்க பாருங்க விஜய், இதுக்கப்புறம் வந்து அ அதாவது என்னோட பொண்ணுக்கு அதாவது நீங்க என் பொண்ணு கழுத்துல தாலிய கட்டணும். இதுல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, கடைசியில நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம மல்லிய இங்க இருக்க வைக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த கதிரேசனுக்கு உண்மை எல்லாமே தெரிய வரும்போது, உண்மையிலேயே என்ன பண்ணுவாரு அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயமாவே இருக்கு. அதாவது அத அவர் வாயாலேயே நம்ம கதிரேசனே இங்க சொல்றது உண்மையிலேயே இந்த சுடருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு எல்லார் முன்னாடியுமே அதாவது அ இந்த சுடர் இங்க இருக்கக்கூடிய சுடர் தான் உண்மையான ரேணுகா கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "என்ன மல்லி திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க நீ? உன்ன எனக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப புடிச்சிருந்தது. ஆனா இப்ப என்னடான்னா, நீ பண்றது எல்லாத்தையுமே பார்த்து நீ எல்லா எல்லா பொண்ணுங்களும் மாரி தான் நீயும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது." அப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த கதிரேசன் வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது உன்னையும் என் மகளா தானே நான் பார்த்தேன் அப்படின்ற மாரி சொல்லி, "இங்க பாருங்கப்பா, நான் வந்து உங்கள இதுல எந்த ஒரு விஷயத்துலயும் நான் உங்கள குழப்பம் பண்ணணும் அப்படின்ற மாரி, இல்ல நான் ரேணுகாக்கா நல்லபடியா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இது எதையுமே பண்ணல. இப்போ நான் சொல்ற மாதிரி உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது ரேணுகா அக்கா இல்லாம, வேற யாராச்சு அதாவது நான் சொல்ற மாரி சுடரா இருந்தா, நீங்க என்ன பண்ணுவீங்க?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "இவ தான் என்னோட மகளாச்சே, அப்படி இருக்கும்போது அந்த சுடரா எப்படி இருக்க முடியும்?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, கடைசியில மல்லி இருந்துட்டு இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் நீங்க ஆன்ஸர் பண்ணுங்க அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. கடைசியில கதிரேசன் வந்துட்டு, இவன் மட்டும் உண்மையிலேயே என் பொண்ணு இல்லாம இந்த சுடரா மட்டும் இருந்தான்னு வையேன், கண்டிப்பா நானே இவள போலீஸ் கிட்ட புடிச்சு குடுக்குறது என்ன, இவள இங்கேயே அடிச்சே கொன்னுடுவேன். ஏன்னா என் பொண்ணு வந்து ஏற்கனவே இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு நான் பல நாள், பல வருஷம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ரொம்ப அழுதுருக்கேன். அப்படி இருக்கும்போது என் பொண்ணு மறுபடியும் திரும்ப வந்துட்டா அப்படின்ற சந்தோஷம் எனக்குள்ள அவ்வளோ இருந்துட்டு இருக்கு. இது எல்லாமே பொய்யாகும். அதுவும் இல்லாம இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா கிடையாது. என்னோட மூத்த மகன் ரேணுகா கிடையாது அப்படின்ற விஷயம் மட்டும் தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நான் இந்த சுடர வந்து சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா கொன்னே போட்டுருவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே சுடருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அதே மாதிரி கதிரேசன் இருந்துட்டு செம்ம கோவத்துல தான் இருந்துட்டு இருக்காரு. தன்னோட பொண்ணு அதாவது இங்க இருக்கக்கூடிய சுடர் வந்து இப்படி ஆள்மாறாட்டம் பண்ணி நம்ம பொண்ணு மாரியே ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சுடர் இப்போ எல்லாத்துக்குமே தயாராகி தான் இங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்துட்டு இருக்கா. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.